அமெரிக்காவை வழிநடத்தி செல்ல புதிய கட்சி தேவையா என எலான் மஸ்க் நடத்திய வாக்கெடுப்பில் 80 விழுக்காடு மக்கள் ஆம் என விடையளித்துள்ளதால் தி அமெரிக்கன் பார்ட்டி என்கிற பெயரில் புதிய கட்சி தொடங்கப் போவதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். நல்ல பாம்பும் சாடை பாம்பும் போல் இதனால் வரை பின்னி பிணைந்து கொண்டிருந்த அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்பும் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கும் தற்போது எலியும் பூனையுமாக சண்டையிட்டுக் கொண்டு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் எலான் மஸ்க் தனது எக்ஸ் பக்கத்தில் புதிய கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தியுள்ளார். அதில் அமெரிக்காவை வழிநடத்தி செல்ல புதிய கட்சி தேவையா என வினா எழுப்பியிருந்தார். இதற்கு 80 விழுக்காடு மக்கள் ஆம் என விடையளித்துள்ளனர். இதனால் அமெரிக்காவில் புதிய கட்சி தொடங்கப் போவதாக அறிவித்துள்ள எலான் மஸ்க் அதற்கு தி அமெரிக்கன் பார்ட்டி என பெயரிட்டுள்ளார். இது அமெரிக்கர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதற்கும் நல்ல என்டர்டைன்மெண்டாக அமைந்துள்ளது. ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு எலான் மஸ்க் நிதியுதவி செய்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஒட்டி பிறந்த இரட்டையர் போல் ஒற்றுமையுடன் இருந்த எலான் மஸ்கும் டொனால்ட் ட்ரம்பும் தற்போது பாகுபலியும் பல்வாழ் தேவனாகவும் மாறிவிட்டனர். இதனால் மஸ்க் கடுமையாக எதிர்த்திருந்த பிக் அண்ட் பியூட்டிஃபுல் பில்லை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். புத்தியை இழந்துவிட்ட மஸ்குடன் இனி எப்போதும் நட்பு வைத்துக் கொள்ளப் போவதில்லை எனவும் ட்ரம்ப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ட்ரம்பின் நிர்வாகத்தை விட்டு வெளியேறிய எலான் மஸ்க் ட்ரம்புக்கு போட்டியாக தி அமெரிக்கன் பார்ட்டி என்கிற கட்சியை வேறு தொடங்கிவிட்டார். இந்த நிலையில் அமெரிக்காவின் வரி குறைப்பு சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டளிக்கும் குடியரசுக் கட்சியினருக்கு எதிராக போட்டியிட ஜனநாயக கட்சி வேட்பாளர்களுக்கு எலான் மஸ்க் நிதியுதவி அளித்தால் அவர் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.